ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். வாய்களை திறந்து நன்றின்னு சொல்லுவோம். வேற ஒன்றும் அவர்கிட்ட கேட்கல. அவர் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கல. ரீமா நதுடவா தூரவ சதரபிக்கவா ரீபாபா தூரவ சபா அபததியாத்தரவா பரிசுத்த ஆவியானோட பிரசன்னம் மத்தியிலே கடந்து வரட்டும். ரீபாபா தூரவ சதரபியாத்தர எவலவா நல்ல ஆவியில் நிறைஞ்ச ஆண்டவர் ஸ்தோத்திரிப்போம். ரீபாபா காபா ரபா நதுடவா ரீஷாபா நகாலதரபி நீமா நதுடவ தூரவ சதரபிக்கவா ரீஷாபா கந்தரபா ஒவ்வொருவரை நிரப்பட்டும். தேவ பிரசன்னம் நிரப்பட்டும். ரீகாபா சதரபி ஆக்க தெரிவிக்கையா நன்றி ஆவியானவரே. அந்த நோக்கி செல்லும் கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேயா. ஆண்டவரே, என் பிள்ளைகளை பாதுகாத்தீரப்பா. என் குடும்பத்தை இதுவரை பாதுகாத்தீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த உலகத்துல எவ்வளவோ பாடுகளுக்கு மத்தியில, எவ்வளவோ நோய் நொடிகளுக்கு மத்தியில எனக்கு ஜீவனை தந்தீரே. உமக்கு நன்றின்னு செலுத்துவோம். உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேயா. கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியதே, உங்க இறக்கம் பெரிய, நல்ல கரங்க தட்டி கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே. உங்க அன்பு பெரியதே, உங்க இறக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல காத்தி பேசி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டல்ல கரங்களை தட்டியாமே காத்தி பேசி அரவணைக்கு காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு. ஆமென். சத்தத்தை உயர்த்தி நினைத்து பாடுவோம். தாண்டில இறுதி வரை நம்ம நடத்திருக்காரு. தேவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோமே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. கர்த்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. கர்த்த செய்ய நினைத்தது. சத்தம் உயர்த்தி ஆமென். ஆமென். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு நிரப்பும்படியாக. ஆமென். ஒரு கிருபை பெரியது. ஆமென். உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. உங்க சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க. தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆமென். திறந்து தந்தையே கனிமீர சீபவனீரே. ஆமென். சீபவனீரே. ஈடகம் நீரே, மகிமையும் நீரே. அரைவிட செய்பவர் நீரே. ஈடகம் நீரே, மகிமையும் நீரே. அரைவிட செய்பவர் நீரே. அரைவிட. ஆமென்.
நதியாக வாரும் போதுகிறேன். வாருமையா போதுகிறேன், வாருமையா போதுகிறேன். வத்தாத ஜீவ நதியாக, வத்தாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வத்தாத நதியாக வாரும் போதுகிறேன். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வத்தாத நதியாக வாரும் போதுகிறேன். கணுக்கால் அளவு போதாதையா, உள்ளங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு கரங்களை தட்டி ஆமென். தேவ பிரசன்னம் ஆலயம் ஒவ்வொரு நிரப்பும்படியாக நீக்கமா துரவ சதலவையா, நீக்கமா துரவ சவரிக்கமா நிரப்பா ஆலயம் ஒவ்வொரு விடுதலையாக்கும்படியா சத்தத்தை உயர்த்தி நீந்தி நீந்தி போய்விடுமே, மிதந்து மிதந்து மகிழமே. ஆவியான பிரசனத்துல தேவ மகிமையை நிரப்புங்க சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆவியானவரே ஜீவ தண்ணீர் மேல் ஊற்றி காட்டுவரே. கணிக்காலம் போதாதப்பா, உலகாலம் போதாது. இந்த உலகத்திலே நான் வாழ கத்துடைய ஆவியானவர் நீரே நடத்துவீராக சொல்லி ஆமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வட்டாத ஜீவ நதியாக, வட்டாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வட்டாத நதியாக பாரு போடுகிறேன். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, ஆமே ஆமே ஆமே. வாருமையா, யாரெல்லாம் வாயில திறந்து ஆண்டு நோக்கி கூப்பிடுகிறீர்களோ உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் சொன்ன ஆவியானவர். நோக்கி கூப்பிடுகிறீர்களோ, ஆவியானவரை நோக்கி யாரெல்லாம் உயர்த்துகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார், அவர்களை நிரப்புகிறார். ஆவியானவர் மகிமையிலே அவர்களை நிரப்புகிறார். ஆமென் ஆமென். வற்றாத நதியாக வாரும் போதுகிறேன். கைகள் ஆண்டவர் நேரம் உயர்த்தி வாருமையா போதுகிறே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. தகப்பனை சொல்லி கூப்பிடுங்க, மத்தியிலே வாங்கப்பா. இருதயத்தின் பாரத்தை எல்லாம் பார்க்கிறீங்கள, அன்றைய மனவேதனையோடு நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த நாட்களில் ஒரு புகையை போல கடந்து கொண்டிருக்கிறது. வேதனையிலே என் வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன், கண்ணீரிலே என் பாதையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே அப்பா, என் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், எனக்கு ஆறுதல் தருகிற அந்த நல்ல ஆண்டவர் என் மத்தியிலே இறங்கி வாங்கப்பா. என் இருதயத்தை கத்தனை தேற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது அவர்கள் இருதயத்தை தேற்றுகிறவராக காணப்படுகிறார். ஒரு தாயை போல தேற்றுகிற ஆண்டவர் அவர்கள் இருதயத்தை தேற்றுகிறார், அவர்கள் இதயத்தை தேற்றுகிறார். உன் கண் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் சொன்ன ஆண்டவர். எந்த வியாதியாக இருந்தாலும் சரி நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிரச்சனைகளை காட்டிலும் அந்த வியாதியை காட்டிலும் அதற்கு மேலான ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுவோம், இயேசுவே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மக்களை அசைவாடி நீரே உமக்கு நன்றி. ஒரு இயேசுவோட ஜெபக்கேடும் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். நாம் யாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆவியானவருக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அப்படி யாவையும் இருக்கவே செய்யாது. அவங்க இந்த நம்ம பகுதியில் செல்லாத இடங்கள்னு எங்கேயுமே இருக்காது. அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் வீட்டில் என்ன செய்வாங்க, ஆண்டோடைய வார்த்தைகளை கூறி அவர்களுக்கு ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. அவங்க 38 வருடமாக ஆண்டவர் இடத்துல இந்த ஊழியத்தை செய்திருக்கிறார். கொஞ்சம் இங்கே கவனிங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் நீங்களும் சத்தமாக பேசுங்க. நீ என்ன பேசுகிறேன்னு நானும் கேட்டுடுவேன், சரிங்களா? கொஞ்ச நேரம், நம்ம ஒரு அரை மணி நேரம் தான், ரொம்ப நேரம்லாம் நான் உங்கள்கிட்ட பேச விரும்பலை. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள செய்யலாம். செய்தியெல்லாம் முடித்து விட்டு நம்ம ஆசீர்வாதம் வாங்கி
அந்த இடத்த விட்டு கடந்து செல்லலாம். இந்த அக்னிமதில் ஊழியத்தை செய்து வந்த செல்வன் அறியாத ஆட்களை செய்ய முடியாது, யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. இந்த ஊழியம்னு சொன்னால் அதை செய்வது ஒரு எளிதான காரியமே கிடையாது. எல்லாரும் நினைப்பாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க நல்லா ஊழியம் செய்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, சுகபோகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஆனால் ஊழியங்கிறது லேசாக யாரும் செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆண்டவர் அழைத்தாலே ஒழிய யாரும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது, செய்யவே முடியாது, செய்யவே முடியாது. அப்படி ஒரு ஊழியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். அந்த பிள்ளையுடைய கருத்தை நம்பி இந்த இடத்தை செய்திருக்கிறார். தெரிந்து கொண்டு இந்த கீழப்போர் பகுதியில் ஊழியம் செய்வது லேசான காரியமே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரை அறியாத ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள், முரட்டு ஆட்டம் உள்ள ஆத்துமாக்கள், இருதயத்தில் கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்டவருக்கு ஒரு இடம் கொடுப்போம்னு சொல்லி கூட என்ன செய்ய மாட்டாங்க, யோசிக்கிறாத ஜனங்கள். பாருங்க, இந்த இடத்துல இந்த ஜெப கூடாரத்தை தொடங்கி இந்த ஊழியத்தை 38 வருஷமா செய்து வரேன்னா அது ஆண்டவர் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்னும் இந்த ஊழியத்தை என்ன செய்வார், ஆண்டவர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. பலப்படுத்துவார். அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக என்ன செய்வார், அழைத்து வருவார். அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். ஊழியத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ நம்ம எதுக்கும் தர வேண்டிய அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. ஆண்டவர் கொடுத்த ஊழியம் அவரே நடத்துவார். பாருங்க, முன்னிருந்த காலத்திலும் சிறப்பாக நடத்துவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்களா? முன்னிருந்த காலத்தை பார்க்கணும், சிறப்பாக இந்த ஊழியத்தை செய்வார், ஆண்டவர் நடத்துவார். விசுவாசிக்கணும். விசுவாசி பலரும் விசுவாசத்தினாலே எல்லாம் கூடும். ஆமென். ஆண்டவர் அனுகூலமாக்கி தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஊழியம் இன்னும் பலப்படணும், விருத்தி அடையணும். அநேக உபத்திரவத்தோடு நெருக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் செய்யணும், நன்மைகளை கொடுக்கணும், விடுதலை கொடுக்கணும். ஆமென். ஆமென். இன்னைக்கு அண்ணன் இறந்திருந்து இந்த கூடுகைக்கு நான் வந்திருந்தேன். இந்த 3 நாள் கிடைத்து வைக்கிற கூடுகைக்கு வந்திருந்தேன். அநேக சாட்சிகள், அநேக பிள்ளைகள் சாட்சி சொன்னாங்க. பார்க்க முடியாது, வீட்டில் கண்ணீரோடு நாங்கள் இருந்தோம், என்ன செய்யணும் எங்களுக்கே தெரியாது. நான் அன்னைக்கு கடவுள் மாதிரி வந்தாங்க, இயேசு மாதிரி வந்தாங்க. அந்த இடத்துல ஆறுதல் படுத்தினாங்க, ஆண்டுடைய வார்த்தைகளை சொன்னாங்க. பாருங்க, எங்களுடைய இருதயம் அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. நிறைய பிள்ளைகள் சொன்னாங்க, வியாதியிலிருந்து விடுதலை பெற்ற பிள்ளைகள் சொன்னாங்க, மரணத்தருவாயிலிருந்து விடுதலை பெற்ற பிள்ளைகள் சொன்னாங்க. ஆண்டுடைய ஆசீர்வாதத்தில் பாருங்க, குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அண்ணன் ஜோம்னு சொன்னாங்க, ஆண்டவர்களுக்கு நன்மையான தருவார்மா, குழந்தை தருவார்மான்னு சொன்னாங்க. ஆண்டவர் நன்மையாக தந்தான்னு சொல்லி அநேக பிள்ளைகள் சாட்சி சொன்னாங்க. அநேக சாட்சிகளை நான் கேட்டேன். அல்லேலூயா. அப்போ நான் நினைச்சேன், ஆண்டவர் அநேக இடங்களுக்கு அண்ணனை எவ்வளோ பாத்திரமா எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லி நினைச்சேன். நீங்க பாருங்க, அநேக குடும்பங்கள்ல கண்ணீர்மா, அநேக குடும்பங்கள்ல கவலை. வெளியில பேசுவோம், வெளியில சந்தோஷமா இருக்கிறோம், ஆனா இருதயத்தில் என்ன இல்லை, மகிழ்ச்சி இல்லை. நித்த சஞ்சலம், பாடுகள், உபத்திரம். உலகத்துல ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறதே ஒரே பெரிய பாடு, பெரிய பாடு. ஈஸியாக என்ன செய்ய முடியாது, ஒவ்வொரு நாளும் கடந்து போக முடியாது. ஏன்னா வேத சொல்லி நாட்கள் ஆண்டோடைய கரத்தில் இருக்குது, கரத்தில் இருக்குது. அல்லேலூயா. வருஷத்தை நன்மையினால முடிசூட்டுகிற ஆண்டவர், முடிசூட்டுகிற ஆண்டவர். இந்த பாடுகள் நிறைந்த உலகத்தில், வேதனைகள் நிறைந்த உலகத்தில் இந்த நாள் வரை ஆண்டவர் நம்ம நடத்தி வந்திருக்கிறார்னா ஆண்டவர் நம்ம மீது, நம்ம குடும்பத்தின் மீது வைத்த பெரிய கிருபை. அல்லேலூயா. இந்த கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ பாருங்க, அந்த பிள்ளைகள் வருஷத்தின் துவக்க நாட்களில் இருந்த பிள்ளைகள் நாட்கள் என்ன செய்யல, இல்லை இல்லை. யாருக்கு என்ன நடக்குன்னு சொல்லி யாராலும் என்ன செய்ய முடியாது, கணிக்கவே முடியாது, கணிக்கவே முடியாது. இந்த கை இப்படி இருக்க மாதிரி இருக்கு, இப்படி மாறுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகும். அல்லேலூயா. ஒரு செகண்ட் தான். ஆண்டவர் நம்ம எவ்வளவு கிருபையா பாருங்க, எவ்வளவு அன்பா, எவ்வளவு கிருபையோடு நம்ம நடத்தி வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இத்தனை வருஷங்கள் நம்ம நடத்தி இருக்கிறாரு, பிள்ளைகள்லாம் பாதுகாத்து இருக்கிறாரு. ஆண்டவருக்கு என்ன செய்யணும், தினத்திலும் நான் நன்றி சொல்லணும். பிரியமானவர்களே, இந்த நாளில் எங்கோடு அழைத்த இந்த லலிதா அம்மா நான் மிகுந்த நன்றியிலே செலுத்துகிறேன். ரொம்ப கருத்தாக பேசுவாங்க. அம்மாட்ட நான் பேசும்போது சில நேரம் பேசினாலும் சரி, ரொம்ப கவனமாக பேசுவாங்க, கருத்தாக பேசுவாங்க. ஆசிரியர் இருக்கிற மாதிரி இருந்துச்சவங்க, கருத்தாக பேசுவாங்க. அம்மா நான் ரொம்ப சந்தோஷமாக நாட்களிலே நான் வந்ததுக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. அப்போ நல்ல அம்மா என்னை அன்போடு அழைத்தாங்க. ஐசகனே எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை ரொம்ப கடவுளான்னு பேச மாட்டாங்க, அமைதியான ஆள். அல்லேலூயா.
சில நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாகவே இருப்பாங்க. என்ன காரியம் கேட்டாலும் பண்பாக செய்வாங்க, பதில் சொல்லுவாங்க. ரொம்ப டவுட்டான்னு பேச மாட்டாங்க, பண்பாக பதில் பேசுவாங்க. எனக்கு அது ரொம்ப அண்ணன்ட்ட பிடிக்கும். என்ன காரியத்தை கேட்டாலும் அண்ணன்ட்டு எதிர்ப்பெல்லாம் வராது, சரி என்னன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என்னுடைய குடும்பங்களையும் அதை இன்னும் ஆசீர்வதிக்கணும். ஊழியத்தில் அண்ணன் ஆண்டவர் என்ன செய்யணும், எடுத்து பயன்படுத்தணும். அல்லேலூயா. மோசே பாருங்க, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது அண்ணா சொன்னாரு, நான் திருக்குவாயம் மந்த நாவும் சொன்னேன். அல்லேலூயா. எங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைய நேரம் முடியாது அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவங்க ஆண்டவர் சொல்லுவாங்க, எனக்கு அது தெரியும் இது தெரியும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லி செய்வாங்க, கேட்க மாட்டாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து மீதி ஆண்டவர் எனக்கு தெரியாத ஆண்டவரைன்னு சொல்கிறவங்கள ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அப்போ ஆண்டவர் செய்யப்படுறாரு, ஐசக்கடனை இந்த ஊழியத்தை அதிகமாக எடுத்து செய்யப்படுறாரு, பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. நல்லா அதுக்காக நம்ம தினமும் நம்முடைய ஜெபத்தில் நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். அக்னிமதி ஊழியர்களுக்காக நீங்கள் இருந்தீங்க, அதுவும் செபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்ல தனசையான என்னை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். நான் எந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவர்கிட்ட வந்தேன், நான் எப்படி நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு எனக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும். எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கஷ்டப்படுகிற நேரம்லாம் அநேக வீட்டுக்கு ஜெபம்னு அநேக நேரம் வந்திருக்கிறாங்க. நான் அவங்களை மறக்கவே முடியாது. இந்த ஊரில் வந்து அன்னோட சேர்ந்து பணி செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய நன்மைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதிரி எனக்கு இந்த ஜெபம் கூடையினாலே என்ன செய்யாது, பிடிக்காது. ஜெபம் கூடாதுனாலே பிடிக்காது. நான் நிறைய இடத்துல சொன்னேன், இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா, இவங்க என்ன செய்யறாங்க, சும்மா மாசாவனா போதும் 5 பேரை கூட்டிட்டு பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்றேன். நானா யாரு, கிறிஸ்தவன். நான் யாரு, கிறிஸ்தவன். ஆனால் எனக்கு யாரும் பிடிக்காது. இந்த மாதிரி கூட்டம் தனித்தனியாக நடந்தவங்களை கண்டாலே என்ன செய்யாது, பிடிக்கவே செய்யாது, பிடிக்கவே. அதுவும் நல்ல பெரிய ஆலயம் இருக்கு, அங்கே போய் ஜோம்னா தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய ஆலயம், இவங்க ஏன் தனியாக கூடுகை நடத்திட்டு இருக்கிறாங்க? அப்போ இதுவும் ஒரு கூட்டமான்னு சொல்லி இப்படி கூடுகைகளை நடத்துகிறவங்களை கண்டாலே என்ன செய்யாது, எனக்கு பிடிக்காது. நான் ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. எங்கள் அம்மாவுக்கு ஒரு வியாதி இருந்தது. அநேக மருத்துவத்தை போய் நான் கூட்டி கொண்டு காமிச்சேன். சுகம் என்ன செய்யல, கிடைக்கவே இல்லை, கிடைக்கவே இல்லை. நான் பாருங்க, ஒரு ஆண்டவரே அறியாத ஒரு சகோதரன் இந்து மார்க்கத்தை சார்ந்தவர் அண்ணன் சொன்னாங்க, நீங்களா என்னையா வேலைக்காரங்க அப்படின்னு. என்ன சொன்னாரு, நீங்களா என்ன வேலைக்காரங்க, உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்காக தூக்கிட்டு அலைந்தீங்களே, எனக்கா எங்க அம்மாவுக்கா நீங்க ஜெபித்தீங்களா? யார் சொன்னா? ஆண்டவரை அறியாத ஒரு இந்து சகோதரர் மூலம் ஆண்டவர் என்ற பேசுறாரு. அவர் சொன்னாரு, நீங்களா செவிக்க கோயிலுக்கு போறீங்களா, என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. எனக்கு செவுட்டு அடிச்ச மாதிரி இருந்தது, எனக்கு செவுட்டுக்கிட்டே கொடுத்த மாதிரி இருந்தது. அப்போ நம்ம ஆண்டோடைய ஆலயத்துக்கு போகிறோம், நல்லா பாட்டு பாடுவோம், நல்ல வேதத்தை வாசிக்கும். ஆனால் ஆண்டவருக்கு இங்கே இருதயத்தில் இடம் கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, உலகம் இருதயத்தில் என்ன செய்யுது, அப்படி சுற்றி மூழ்கடிச்சிருக்கு. இடம் கொடுக்க ஆண்டவருக்கு இடம் கொடுக்க மனசு. அவர் சொன்னார், அப்பந்தான் என் கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் ஜெபம் பண்ண கேட்பாரா? விசுவாசம் இல்லாமல் எங்கள் அம்மாவை நான் ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ணி கூப்பிட்டு போனேன். ஆனால் அவங்க ஜெபித்தாங்க. எங்கள் அம்மா இன்னும் உயிரோடு இருக்காங்க. 2012 நடந்த காரியம். எங்கள் அம்மா இன்னும் உயிரோடு இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அழிந்து போய்விடுன்னு சொல்லி நான் நினைச்சேன். எங்கள் அம்மா அன்னைக்கே மறித்து போயிடுவான்னு நினைச்சேன். நான் இன்னைய வரைக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருக்கிறேன். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஜெபத்துல தான் எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, இந்த மாதிரி கூடுகையில் அநேக காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். முன்னதாக ஜெபம் பண்ணணும், நல்லது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவது நல்லது. ஏன் ஜெபம் பண்றோம்? நம்மளால முடியல. நம்மளால இந்த உலகத்தில் நடந்து பார்த்து என்ன செய்யல, முடியல. அநேக மருத்துவத்தை போய் கூட்டு போய் பார்த்து என்ன செய்யல, முடியல. கடைசியாக யார்கிட்ட வரும், படைத்த ஆண்டவர். அல்லேலூயா. ஜெபிக்கும் போது ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அதற்கு பின்பதாக இந்த கூடுகையை பற்றி நான் நினைச்சேன். அப்போ இப்படி ஒரு கூடுகை நல்லது. அநேக பிள்ளைகளுக்கு கருத்தாக ஜெபிக்கக்கூடிய ஒரு இடம். இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் கூட அந்த ஜெப வேலையை முடிச்சுட்டு நம்ம செய்வோம், கடந்து போயிடுவோம். ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு இடம். ஆனால் இப்படி ஒரு இடத்துல கண்ணீர்களோட பாடுகளோட துக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை அவங்களை விசாரித்து அவங்களுடைய வீட்டிலோட சூழ்நிலை எல்லாம் கேட்டு அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு இடம் கூடுது. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் இந்த இடத்த விரும்பினபடினால இந்த இடத்துல ஒரு வாசம் பண்ணுறான். கரங்களை தட்டி ஆண்டவர் நாம் நன்றி செலுத்துவோம். இன்னும் இன்னொரு இருக்கிற சாமம் இருக்கிறாங்க, ஐயா இருக்கிறாங்க, பேரரசனை எல்லாரும் வந்திருக்கிறாங்க. நாம் இருந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, எங்களோடு இடைபடுவீராகப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் விடுதலை உண்டு. எங்கள் மத்தியிலே அசைவான ஆவியானவர் உங்களுடைய வார்த்தையை அனுப்புவீராக. வார்த்தையை அனுப்பி அத்தையானவை குணப்படுத்துவீராக. நீங்க பேசுங்கப்பா. ஒரு மனுஷனுடைய வார்த்தை இந்த பிள்ளைகளை கேட்க வரலான்றவரை என்னுடைய வார்த்தை இந்த பிள்ளைகளை திருப்திப்படுத்தாது. உங்களுடைய வார்த்தை ஒரு தேற்றும். உங்களுடைய வார்த்தை கண்டவரே அப்பா ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றி போடும். ஒரு நிமிடம் போதும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் மத்தியில நீ பேசுங்கப்பா. நீங்க பேசுங்கப்பா. அடிமை மறைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் நீங்க பேசுங்க ஆண்டவரே. தடையை நீக்கி போடுங்க. ஒரு மனத்தின் ஆவியானவர் இந்த பிள்ளையுடைய சிந்தனைகளை நிரப்பி கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்றாலே என்னது? மகிழ்ச்சி. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ்னா என்னது? மகிழ்ச்சி, சந்தோஷம். பண்டிகை வந்துட்டாலே எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் இருக்கும். எடுத்தவர்கள் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். போதும். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சரி, எல்லாரும் பக்கத்தில் உள்ளவங்க கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. எல்லாம் அப்படியே அவங்க கரங்களை பிடிச்சிருக்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடிச்சிடுங்க. இயேசு பிறந்தது இன்னைக்கு யாருக்குமே கிடையாது. சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்னும் சத்தமா உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம அநேக நேரத்துல ஆண்டவர் யாருக்கோ பிறந்திருக்கிறார். அது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஆண்டவர் பிறந்திருக்கிறார். இயேசு அவர்கள் ஜெபமானதான் வருவாரு. அப்படி இல்லாம இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஏன் இன்னைக்கு உங்களுக்காக அவர் பிறக்கணும்? ஏன் இன்னைக்கு ஏன் உங்களுக்கு பிறக்கணும்? இன்னைக்கு ஒரு வீட்டில் பிள்ளைகள் பிறந்தாலே மகிழ்ச்சி. அநேக பிள்ளைகள் வீட்டில் குழந்தை பிறந்தாலே மகிழ்ச்சி. நல்லா கேக் வெட்டி ரொம்ப கொண்டாடுறாங்க, மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரே ஒரு அந்த குழந்தை பிறந்தது, உலகமெங்கும் இன்னைக்கு மகிழ்ச்சி. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாம கொண்டாடல, பக்கத்துல உள்ளவங்க கொண்டாடல, இன்னைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் நினைச்சுக்கிறாங்க, கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் மாத்திரம் கொண்டாடல, அவர்களை சார்ந்த எல்லாருக்கும் நல்ல இனிப்பு கொடுக்குறாங்க, கேக்கு கொடுக்குறாங்க, புத்தாடைகளை கொடுத்து மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஏன் அவங்க கொண்டாடணும்? ஏன் கொண்டாடணும்? கொஞ்சம் கவனிக்கீங்களா? ஏன் கிறிஸ்துமஸ் எல்லாரும் கொண்டாடணும்? ஏன் கொண்டாடணும்? வேதத்தை சொல்லி, இது கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஏன் கிறிஸ்துமஸை எல்லாரும் கொண்டாடணும்? ஒரு குழந்தை பிறந்ததை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்களே, எப்பமா நம்ம அதை சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்தை சொல்லுது, அவர் இரட்சகர். யாரு? இரட்சகர். ஏன் இரட்சகர் சொல்றோம்? பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் அநேக பாவங்களை நம்ம என்ன செய்யறோம்? எளிதாக செய்து விடுகிறோம். ஆண்டவரை அறியாம, அறிந்தவர்கள் செய்யறோம், செய்து விடுகிறோம். அறியாதவர்களும் பாவம் செய்து விடுகிறோம், பாவம் செய்து விடுகிறோம். ஆனா ஆண்டவர் இந்த பாவத்தில் இருந்து நமக்கு விடுதலை தருவதற்காக அவர் இன்று எங்க பிறந்திருக்கிறார்? பெத்லகேம் ஊரிலே ஒரு பாலனாக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யாருக்காகவும் பிறக்கல, உங்களுக்காக. சத்தமா சொல்லுங்களேன். அவர் யாருக்காகவும் பிறக்கல, உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா,
என்று வேதம் சொல்லுது. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். இயேசு வேற எதுக்கும் வரல. அவர் எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்தார்னா பாவிகளை ரட்சிப்பதற்கு. பாவிகளை ரட்சிப்பதற்கு. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க இன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு நீங்க எதுக்காக போறாங்க? அந்த கோயிலுக்கு போய் ஏதாவது என்ன செய்வாங்க? ஆடுகளை ஏதாவது கோழிகளை என்ன செய்றாங்க? பலியிடுகிறாங்க. சரி, நீங்க எதற்கு பலியிடுறீங்க? எதுக்கு பலியிடுறாங்க? ஆண்டவர் அறியாத ஜனங்கள் இன்னைக்கு கோயிலுக்கு போய் பலியிடுறாங்க. எதுக்கு? என்னுடைய பாவம் என்ன செய்யணும்? மன்னிக்கப்பட வேண்டும். என்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட வேண்டும். என்னுடைய பாவங்கள் தொன்று தொட்டு என்ன செஞ்சு விட என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு வந்து விடக்கூடாது. என் பிள்ளைகள் இந்த உலகத்துல சந்தோஷமாக வாழ வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போய் என்ன செய்றாங்க? பலி விடுகிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா பலியிடுவதற்காகவே பிறக்கப்பட்ட ஒரு ஆள். யாரு? யாரு? பலியிடுவதற்காகவே பிறக்கப்பட்ட ஒரு ஆள் யாரு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, நானே என்ன செய்றேன்? ஜீவ பலி அந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். இதற்கு மேல நீங்க என்ன செய்யணும்? எதையும் பலியிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவரே இந்த உலகத்திற்கு செய்து வந்தார், கடந்து வந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் அநேக பாவங்களை செய்கிறோம், அநேக அக்கிரமங்களை செய்கிறோம். நாம் இந்த உலகத்தில் பாருங்க, இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்வதற்காக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இதுக்கு பிறகு வேதத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நித்திய ஜீவன் ஒன்று உண்டு. இன்னைக்கு அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இங்கு வந்தார், உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்றது, வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். போதும், எல்லாரும் பாவம் செய்து விட்டார்கள். இந்த உலகத்திலிருந்து யாரும் என்ன செய்ய முடியாது? தப்பிக்கவே முடியாது. யாருக்குமே ரட்சிப்பு இல்லை, யாருக்குமே என்ன வழி இல்லை. எப்படியாவது என் ஜனங்களை நான் மீட்க வேண்டும், எப்படியாவது என் ஜனங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இரட்சகராக அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு யாருக்காகவும் இந்த உலகத்துல பிறக்கல, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறல்களுக்காக, நம்மை மன்னிப்பதற்காக இந்த உலகத்துல ஒரு பாலனாக பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பிசாசு நினைச்சா இந்த இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும், அவர் எப்படியாவது அழித்து விட வேண்டும், இந்த ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கப்படக்கூடாது, எப்படியாவது இந்த இயேசுவை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஏரோதின் மூலமாக பிசாசு நினைத்தான். என்ன நினைத்தான்? ஏரோதின் மூலமாக பிசாசு நினைத்தான். பாருங்க, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் இயேசுவானவர் இங்கே பிறப்பார் என்று சொல்லி அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, அந்த காலத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ள வருகிறார்கள், பணிந்து கொள்ள வருகிறார்கள். ராஜா சொல்றான், நீங்க எங்க இந்த இயேசுவை பார்க்கறீங்களோ நீ என்ன செய்யுங்க, என்கிட்ட வந்து அந்த செய்தியை சொல்லுங்க, நானும் என்ன செய்ய போகிறேன், அந்த குழந்தைய வந்து என்ன செய்யறேன், பணிந்து கொள்கிறேன்னு சொல்றான். பாருங்க, அந்த ராஜாவுக்கு கலக்கம் வந்து விட்டது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு எல்லா மனிதருக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனா அந்த ராஜாவுக்கு என்ன வந்து விட்டது? கலக்கம் வந்து விட்டது, கலக்கம் வந்து விட்டது. இயேசு நம்மோடு கூட இருப்பார்னா நாம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு உள்ள இருக்க சத்துரு, நமக்கு விரோதமா போராட பிசாசு தான் கலங்கணும். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். இன்னைக்கு நம்ம தான் செஞ்சிருக்கோம், அநேக இடத்துல கலங்கி கொண்டிருக்கிறோம், கலங்கி கொண்டிருக்கிறோம், அநேக காரியங்களுக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தை சொல்லி இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். வியாதியோடு இருக்கிறோமா? வியாதியோடு இருக்கிறோமா? எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. முழங்கால் போடுவோம், ஜெபிப்போம், ஆண்டவரால சுகம் கொடுக்க முடியும். ஆனா நீங்க நம்ம எப்படி முதல்ல மருத்துவர், ரெண்டாவது யாரையெல்லாம் இங்கே போய் பார்க்கமோ அங்கதான் பார்த்து கடைசி தான் செய்யணும், ஆண்டவரை தேடி வரும். கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவரை வலது பாசத்தில் இருக்கிறபடினால அசை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், முன்பாக வைத்திருக்கிறேன்.
என்ன காரியத்தை நம்ம முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்றோமா, ஆண்டவர்கிட்ட பேசுறோமா? இல்லவே இல்லை. முதல்ல ஆஸ்பத்திரி, அதுக்கடுத்து ஆண்டவர். முடியலன்னா ஆண்டவர். நான் அநேக நேரத்தில் எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லைன்னு செய்யலாம், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு நினைச்ச மாட்டேன், நினைக்கவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த ஏரோது ராஜா நினைச்சா அந்த 2 வயது குழந்தையை எப்படியாவது கொன்று விட வேண்டும். பாருங்க, பிதா ஒன்று வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் வாக்குத்தத்தம். நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்றுதான் பிதாவுடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற விடாதபடிக்கு ஏரோது ராஜா என்ன செய்தா, 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளும் செய்யணும், கொலை செய்து விட வேண்டும். ஆனா தேவன் என்ன செய்யல, அதற்கு அனுமதி கொடுக்கல. ஆண்டவர் என்ன செய்ய, அவர் பாதுகாத்தாரு, குழந்தையை பாதுகாத்தாரு. ஏன்? நமக்காக நம்மளுடைய இயேசு கிறிஸ்து அவர் மரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு எதுக்கு இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, நாம செய்த தவறுக்கு, நாம செய்த குற்றங்களுக்கு, நான் செஞ்ச பாவத்துக்கு, நான் அறிந்தும் அறியாமல் செய்தும் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவத்துக்கு நான் தண்டிக்கப்படணும். நீ பாருங்க, குற்றவாளிகளுக்கு தான் என்ன செய்வாங்க, தண்டனை கொடுப்பாங்க. நீங்க நான் குற்றவாளி, எல்லாருமே குற்றவாளி, யாருமே நான் நீதிமான் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. வேதத்தை சொன்னா நமக்கு பாவம் இல்லை என்பதனால நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. அப்ப சத்திய ஆவியானவர் நம்மகிட்ட இருந்தார்னா நம்மகிட்ட பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறான்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவம் செய்யாத மனித உலகத்துல இல்லவே இல்லை. அப்ப நமக்கு பாவத்தில இருந்து விடுதலை கிடைக்கணும், பாவத்திலிருந்து மன்னிப்பு வேண்டும் என்று சொல்லி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. எனக்கு பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு எங்க வந்தார், உலகத்திற்கு வந்தார். நீங்களும் நாமும் தண்டிக்கப்படுவதற்காக நாம தான் செய்த தவறுக்கு, நாம செய்த குற்றத்துக்கு குற்றவாளிகள் யாரு? நாம தான். எத்தனையோ பாவம் செய்திருக்கோம், எத்தனையோ பாருங்க தெரியாத இடங்களை இதெல்லாம் யாரு பார்க்கிறா? செய்திருவோம், பாவத்தை செஞ்சிருவோம். ஆனா இந்த உலகத்துல ஒரு வசனம் சொல்லுவாங்க, உப்பு குடிச்ச தின்னவங்க தண்ணிய குடிச்சே ஆகணும். அப்போ பாவம் செய்தா அந்த பாவத்துக்கு என்ன வேணும்? பரிகாரம் வேணும். பரிகாரம் நிச்சயமா வேணும். பாவம் செய்யும் ஆத்மா சாபம் சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவத்துக்கு ஒரு ஈடு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த பாவத்துல இருந்து விடுதலை கொடுக்கணும்னா எந்த விதமான ரத்தமும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்காது. ஒரு பரிசுத்தமான ஒரு ரத்தம் தான் நிச்சயம் அந்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும். அப்படி பரிசுத்தமாய் பிறந்தவர் யார் அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தி ஆனார் சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயுல வாசிக்கிறோம், அவர் பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தி கிடையாது மனிதரானார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம செய்த தவறுக்கு அவர் இந்த உலகத்துக்கு மனிதனாக பிறந்தார். நாம தண்டனை அனுபவித்து அவரே தண்டனை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்தில் இயேசு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 2 காரியத்தை நான் குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு எதுக்கு தன் குமாரனை அனுப்புறாருன்னு சொன்னா அன்புன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அன்பு என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் இன்னும் ஒரு கற்பனை சொல்ல, ஒன்னிடத்திலே அன்பு கூறுகிற போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அடுத்து யோவான் நம்ம எடுத்து வாசிப்போம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். யாராவது ஒரு வாசிப்போம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்து விடக்கூடாதா? கெட்டு போகக்கூடாது, கெட்டு போய்விடக் கூடாது. பாருங்க, இன்னைக்கு உலகத்துல கெட்டு போறதுக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நாம் எப்படியாவது பாவத்துக்கு உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா கண்களை திறந்தாலே பாவம், பாவம் வாசப்படியிலே படுத்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த உலகத்துல பாவம் நம்மளை ஆட்கொள்வதற்கு காத்து கொண்டு இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்ப இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சோம்னா நமக்கு பாவம் என்ன செய்யப்படுகிறது?
மன்னிக்கப்பட்ட அழகாக சொல்றாங்க. கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பாவிகளை ரட்சிப்பதற்கு கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அப்போ ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. என்ன ஜீவனே? நித்திய ஜீவன். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல மோட்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, பரலோகம்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? வைகுண்டம். அப்போ எல்லாருக்கும் அங்க போகணும்னு ஆசை, அப்படித்தானே? யாருக்காவது இன்னைக்கு மோட்சத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி யாராவது இருக்கிறோமா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா, நான் பரலோகம் போகணும். சரி, இந்த பரலோகம் போறதுக்கு யார்கிட்ட என்னென்ன காரியங்கள்லாம் அதுக்கு தடையா இருக்கிறது? பாவம் இருக்கிறது, மீறுதல்கள் இருக்கிறது, அக்கிரம சிந்தை இருக்கிறது, ஆவியின் கனிகள் இடத்துல இல்ல, அன்பு இல்ல, சமாதானம் இல்ல, நட்பு கீர்த்தி இல்ல, என்கிட்ட விசுவாசம் இல்ல, இச்சை இணக்கம் இல்ல. இதெல்லாம் பாவத்துக்கு உண்டான காரியம். அப்போ தேவன் தம்மை அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துரு. யார? ஒரே பேரான குமாரன். யாராவது இன்னைக்கு பிள்ளைங்களை இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் விட்டுட்டு போயிருன்னு சொன்னா அந்த பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் கொண்டு போய் விட்டுட்டு அந்த பிள்ளைகளுக்கு அந்த அவனை மறுபடியும் போயிட்டு ஃபோன் பண்ணுவாங்க. ஏமா என் பையன் சாப்பிட்டானா, என் பிள்ளைங்க விளாண்டானா, என் பிள்ளை நல்லா தூங்குனானா, நினைச்சிங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ யார் பிள்ளைகளை எங்கேயும் விட மனசு இல்லை. அவர் பாருங்க, அவர் பிதாவா இருக்கிறாரு. அவர் ஒரே குமாரன், ஒரே குமாரன். அவரை யாருக்கு அவர் மறிக்கிறதுக்கு அவரை ஒப்பு கொடுத்தாருன்னா நமக்காக மறிப்பதற்கு அவர் என்ன செய்தார்? சின்ன பாலகனா பத்திரிகையிலே ஆண்டவர் பிறக்க வைத்தார். ஏன் இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம்னா அதுதான் மகிழ்ச்சி. இன்னைக்கு நமக்கு பாவத்துக்கு இருந்து மீட்பு உண்டாக ஒரு இரட்சகர் பிறந்து விட்டார். நமக்கு மோட்சத்தை உண்டு பண்ண வழி உண்டு பண்ணதுக்கு ஒரு இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறந்து விட்டார். பிறந்து விட்டார். பாவத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் பாவத்தை மன்னிப்பதற்கு ஒருவர் உலகத்திலே பிறந்து விட்டார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும். அப்போ நான் என்ன பாவம் செய்தாலும் சரி, என்ன அக்கிரமம் செய்திருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்திருந்தாலும் சரி, இல்ல அருவருக்கத்தக்க பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, இல்ல நான் பெரிய பாவி ஆண்டவரே, நான் உங்க பக்கத்தில் வர எனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம வந்திருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு பெத்லகேமிலே பாலனாக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவங்களை மன்னிப்பதற்கு கிறிஸ்து இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஏன் இருதயத்தில் நீங்க பிறந்திருக்கிறீங்க, என் பாவத்தை நீங்க என்ன செய்யுங்க? மன்னிங்க. என் அக்கிரமத்தை நீங்க என்ன செய்யுங்க? மன்னிங்க சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் இரத்தத்தினால என்ன செய்கிறார்? கழுவுகிறார். சொன்னேன், ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க அந்த ரத்தத்தை எரிச்சாங்க, பலிக்கு அந்த ரத்தத்தை எரிச்சாங்க. அதை இது பண்ணும்போது அதில் பாவத்திலிருந்து மீட்பு உண்டாகும் நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல, சத்தமா சொல்லுங்களேன், சகல 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 பாவங்களையும் நீக்கி. அப்போ நீங்க நம்ம கோழியை பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஆட்டை பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக என்ன செய்யாச்சு? பலியிட பட்டாச்சு, பலியிட பட்டாச்சு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாவம் இல்லாமல் பிறந்து பாவியாகி நமக்காக பாவமாக மரிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்முடைய பாவத்தை எல்லாம் யார் ஏற்றுக்கொண்டா? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பாவத்திற்கு பதிலாக இயேசு இங்கு பிறந்திருக்கிறார்னு சொல்றதுதான் மகிழ்ச்சி. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா இயேசு என்னுடைய பாவங்களுக்காக பெத்லகேமிலே மரிப்பதற்காக பிறந்திருக்கிறார் என்பதுதான் மகிழ்ச்சி. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மோடு பிறந்திருக்கிறார்னு சொன்னா அன்பு என்ன செய்ய வேண்டும்? ஊற்றப்பட வேண்டும். அநேக குடும்பங்கள் இல்ல, அன்பு இல்ல. அநேக பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியில் என்ன இல்ல? அன்பு இல்ல. வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் மக்கள் மீது ஆண்டவர் செய்தார், அன்பு வைத்தார். ஆனா அநேக பிள்ளைகள் அன்புனாலே என்னங்கிற அளவுக்கு வந்துச்சு. பிரியமானவர்களே, வேதத்தில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு சகல பாவங்களையும் மூடும். அன்பு வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு இல்லாதவன் தேவனை அறிய
ஒரே பேரான குமாரன் என்று சொல்லி அவர் அதை கூட விரும்பாம என் பிள்ளைகள் எப்படியாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கணும், என் பிள்ளைகள் எப்படியாவது பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி அவருடைய சொந்த குமாரன் என்று சொல்லி இயேசுவை எண்ணாம அவர் நமக்காக மரிப்பதற்கு இந்த உலகத்தில் அவர் என்ன செய்து விட்டார்? அனுப்பிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்ம மீது வைத்த அன்பு சொல்லுங்களேன் பெரியது. அல்லேலூயா. நல்ல கரங்களை பிடித்து சொல்லுங்க பக்கத்தில். தேவன் நம்ம மீது வைத்த அன்பு பெரியது. அன்பு பெரியது. நீங்க அன்பு இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் சகலமும் என்ன செய்து விடும்? மாறிவிடும். ஏதோ கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அன்புல தான் என்ன செஞ்சுட்டு இருக்கு? காலங்கள் சென்று கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம மீது வைத்த அன்பு தன் ஒரே குமாரன் என்று பாராம அந்த இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு தந்த அன்பு, இந்த விலையேற பெற்ற அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அக்கிரமம் மிகுதியான பாருங்க, அன்பு செய்யுமா? தனிந்து போகும். நீங்க அநேக பிள்ளைகள் மத்தியில அன்பே இல்லை. ஏன் அன்பு இல்லை? அக்கிரமம் பெருகிவிட்டது, பாவம் பெருகிவிட்டது. யாருக்கும் யார் மேலே அன்பு செலுத்த நேரம் இல்லை. யாருக்கும் அன்பு செலுத்த நேரம் இல்லை. ஆண்டவர் எப்போது நம்ம மீது தயவு வைத்திருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, அவர் நம்ம மீது வைத்த அன்புக்கு அளவே இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அளவே இல்லை. இன்னைக்கு பெற்ற பிள்ளைகள் நம்ம கைவிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் நம்ம எப்போதும் கைவிடவே மாட்டாரு. இன்னைக்கு பாருங்க, நல்லா உடல்ல நம்ம பலன் இருக்கிற வரைக்கும் தான் இன்னைக்கு பாதுகாப்பு நமக்கு. இன்னைக்கு பலம் இல்லை அப்படின்னா என்ன செஞ்சுருவாங்க? ஓரம் கட்டிடுவாங்க. வயதானவங்க இவங்க வச்சு பிரயோஜனம் இல்லையா, அவங்க மீது அன்பு கிடையாது, ஓரம் கட்டிடுவாங்க. உலகம் அப்படி போயிட்டு இருக்குங்க. ஆண்டவர் நம்ம மீது அன்பாக இருக்கிறார். பக்கத்தில் உள்ள காரணம் தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்கம்மா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாத உலகத்துல ஆண்டவர் மீது அன்பு வைத்து இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். இன்னைக்கு நாம என்ன செய்ய வேண்டும்? அதே போல அன்பு செலுத்த வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ். ஏன் இன்னைக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு கேக்கு கொடுக்கிறோம், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு புத்தாடை கொடுக்கிறோம். ஆண்டவர் நம்ம மீது செய்த அன்பு, அதற்கு ஈடாக நம்ம என்ன செய்யணும்? பக்கத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு கேக் கொடுக்கிறோம், பக்கத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்க விசாரிக்கிறோம், அவங்களுக்கு புத்தாடைகள் கொடுத்து அந்த கிறிஸ்துமஸ் என்ன செய்து கொள்கிறோம்? மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அன்பு தான் இன்னைக்கு என்ன செய்து? கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துமஸை கொண்டாட நம்ம ஆயத்தப்பட்டிருக்கிறோம். நம்ம இருதயத்தில் இன்னைக்கு ஆண்டவர் பிறந்திருப்பாரா, நாம் அன்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அவர் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது என்று சொல்லி குமாரனை எப்படி அவர் நமக்கு தந்திருக்கிறாரோ அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரோட அன்பு செலுத்த வேண்டும். மற்ற பிள்ளைகளை பார்க்கும்போது அன்பு செலுத்த வேண்டும். நம்ம இருக்கிற இடங்களில் அன்பு செலுத்த வேண்டும். ஆலயங்களில் அன்பு செலுத்த வேண்டும். ஒருவர் குற்றங்களை ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு செலுத்தினா மாத்திரம் போதாது, ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் என்ன செய்யணும்? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க என்ன செய்யணுமா? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவர் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மன்னிப்புங்கிறது எந்த இடத்துலயுமே நிச்சய முடியல, பார்க்க முடியவில்லை. மன்னிப்பதற்கு யாருடைய இதயமும் விட்டு கொடுப்பதற்கு எங்கேயும் இடம் இல்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன காரணத்தை நம்ம வேதத்தில் நான் சொல்லியிருந்தேன். ஈசாக்கு மகன் யாக்கோபு. ஏசாக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் வஞ்சித்து எல்லா ஆசீர்வாதத்தையும் செய்து கொண்டார், பெற்றுக்கொண்டார். ஆனா அந்த இடத்துல என்ன செய்ய முடியல, அவரால் இருக்க முடியவில்லை. உயிருக்கு அந்த இடத்துல இல்லை, உத்தரவாதமே இல்லை. பாருங்க, அவரை பெற்று தாய் சொல்றா, என் சகோதர வீட்டில் என்ன செய்யி, அங்க போய் என்ன செய்யி, லாபான்ட்ட போய் என்ன செய்யி, அங்கே இருந்து கொள்ளுன்னு சொல்றாங்க. பாருங்க, சொந்த தகப்பன், சொந்த இடம், எல்லாவற்றையும் விட்டு பாருங்க மன்னிப்பதற்கு முடியல. ஏசாவால என்ன செய்ய முடியல, யாக்கோபை மன்னிக்க முடியல. எப்படி அவன் ஆசீர்வாதம் செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம்? பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்துல நமக்கு அதே மாதிரி தான். எப்படி அவன் இடத்தை என்ன செய்யலாம், வஞ்சிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருதயத்தில் என்ன செய்து வந்திருக்கிறது? ஒரு
லாபமும் வந்து விடுகிறது. மன்னிப்பதற்கு இந்த இருதயம் யாருக்கு செய்யல, விட்டு கொடுக்கல. பாருங்க, ஏசாயா சொன்னா, நான் அவனை கண்ட இடத்துல நான் என்ன செய்வேன், கொன்று போடுவேன் சொல்லி அவ்வளவு உக்கிரகத்தோட இருந்தான் பாருங்க. ஆனா அந்த இடத்தை விட்டு என்ன செய்யறாரு, யாக்கோபு கடந்து செல்கிறாங்க. அதே மாதிரி ஆண்டவர் அந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கிறாரு. ஆண்டவர் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க. அவருடைய மாமாவுடைய முகம் என்ன செய்து வேறுபட்டு விட்டது. எவ்வளவு நாள் தான் அந்நிய வீட்டில் இருக்க முடியும்? எத்தனை நாள் தான் இன்னொரு வீட்டில் நம்ம சாப்பிட முடியும்? கொஞ்ச நாள் தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் பாருங்க, அந்த யாக்கோபு அவங்க மாமா வீட்டில் போய் இருக்கிறான். கொஞ்ச நாள் தான் இருக்க முடிஞ்சது. லாபானுடைய முகம் வேறுபட்டதுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்க. ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகிறாரு. மறுபடியும் செய்ய திரும்பவும் தகப்பனுக்கு போன்னு சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு, தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு அவர்கிட்ட, நீ தகப்பன் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. போற மாத்திரத்தை அவனுக்கு கலக்க வந்துட்டு, பயம் வந்துட்டு, உயிரை குறித்த பயம் வந்துச்சு. ஆண்டவர் இந்த ஏசாயை மன்னிக்கலையே, ஏசாயை கொண்டு போட்டு விடுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவருடைய எல்லா சொத்தை நான் அபகரித்து விட்டு வந்து விட்டேன், எனக்கு நிம்மதி இல்லையே ஆண்டவரே, நான் எப்படி நான் தகப்பன் வீட்டுக்கு போவேன்னு சொல்லி அந்த ராத்திரி வேளையில கலங்கி கொண்டு இருக்கிறார் யாக்கோபு கலங்கி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் ஏசா கொண்டு போடுவார் என்று சொல்லி அவருக்கு பிரியமுள்ளதெல்லாம் பின்னாடி வைத்துக் கொண்டு பிரியமில்லாத முன்னாடி வைக்கிறாரு. இதெல்லாம் தனக்கு ரொம்ப பிரியமோ, எதெல்லாம் நேசிக்கிறோமோ அவங்களெல்லாம் பின்னாடி கொண்டு வர்றாரு. எதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிரியம் கம்மியா இருக்கிறதோ அவங்கள முன்னாடி அனுப்புறாரு. எப்படியும் இயேசுவோட கரங்களுக்கு எப்படியாவது தப்ப வேண்டும். மன்னிப்பு இல்லைங்க, மன்னிக்கிறதுக்கு அந்த இடத்துல இல்லை. அதனால அந்த யாக்கோபு பாருங்க அவ்வளவு வருஷம் வெளியூர்ல போய் வாழ்ந்துருக்கிறாரு. அல்லேலூயா கடந்து வர்றாரு. பயத்தோடு கூட தன் தகப்பன் தேசத்துக்கு கடந்து வருகிறார்கள். எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் போதும் கொன்று போட்டு விடுவேன்னு சொன்னாங்க. ஏசா என் சகோதரனை பார்க்கிற மாத்திரத்திலே நான் அவனை என்ன செய்வேன், கொன்று போடுவேன். அவன் இன்னைக்கு எல்லாம் சரி, தகப்பன் மறிக்கும் நாளிலே அந்த இடத்திற்கு வருவான், நான் அவனை என்ன செய்வேன், கொன்று போடுவேன் என்று சொல்லி ஏசா சொன்னாங்க. ஆனா அந்த இடத்துக்கு அவருடைய இருதயத்தை ஆண்டு செய்து விட்டார், மாற்றி விட்டார், மன்னித்து விட்டார் சொல்லணும். அவங்க மன்னிக்கிற அந்த இடத்துல இருவரும் என்ன செய்யறாங்க, ஒருவரோடு ஒரு கட்டி அணைத்துக் கொண்டு அழுகிறாங்க. எல்லாவற்றையும் தன் சகோதரன் அவன் கொண்டு போட்டு விடுவான், எல்லாவற்றையும் அழித்து விடுவான் என்று சொல்லி யாக்கோபு கலங்கி நிற்கிறாரு. இந்த இடத்துல ஏசா என்ன செய்தார், மன்னித்தார். அல்லேலூயா. அந்த சகோதரனுக்கு இடையில என்ன வந்திருக்கிற ஒரு சந்தோஷம் வந்து. அல்லேலூயா. எங்க மன்னிப்பு ஒரு இடத்துல இருக்கிறதோ அங்க சந்தோஷம் இருக்கும். எங்க ஒரு இடத்துல விட்டு கொடுக்கிறோமோ அங்க மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு எங்கேயுமே மகிழ்ச்சி இருக்கிறாருங்க. எந்த இடத்துலயும் மகிழ்ச்சி இருக்கிறாரு. எங்க விட்டு கொடுக்கிறோமோ அங்க மகிழ்ச்சி. ஏன் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி? இயேசு தன் ஒரே பேர குமாரனை விட்டு கொடுத்தாரு, அதுதான் மகிழ்ச்சி. அவர் விட்டு கொடுக்கிறாரு. உலகத்தையே ஆளுகிற ஆண்டவர் தன் சொந்த மகன் என்று பாராமல் அவர் இந்த உலகத்திற்கு விட்டு கொடுக்கிறாரு. பாவத்திலிருந்து எப்படியாவது இந்த பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும், என் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் என் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும். என் ஒரே பேரான குமாரன் மரித்தாலும் சரி, என் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். எந்த காரியமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவர் அழகா நம்ம நிறைய பேர் கிறிஸ்தவ மார்க்கம் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம், நீ ஒரு கணத்துல அடைஞ்சா சொல்லுங்களேன், மறுகணத்தையும் இன்னைக்கு ஆனால் அப்படி கிடையாது. ஒரு கணத்தையும் நீ அடிச்சிட்டானா, 2 கணத்தையும் அடிச்சாதான் எனக்கு எல்லாரும் நிம்மதி தான். உலகம் அப்படி போயிருக்கு. ஆண்டவர் மன்னித்தது போல, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல அவர் உங்களோட நோய்களெல்லாம் மன்னித்தார, உங்கள் பிராணெல்லாம் அழிவுக்கு உதைக்கி மீட்டார, நன்மையினால் நம்மை முடிச்சு விட்டாரு, என் பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்தாரு. அந்த தேவன் என்னை மன்னிப்பதற்கு தயப்படுத்தி இருந்தாரு. அவர் என்னை மன்னித்தது போல நாம என்ன செய்ய வேண்டும், ஒருவர் செய்த குற்றங்களை ஒருவர் செய்யணும், மன்னிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாளையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அன்பு செலுத்த வேண்டும், ஒருவரை மன்னிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். அதில் தான் கிறிஸ்துமஸ் இருக்குது. ஏதோ நம்ம கேக்கு கொடுக்கறதுனாலையோ இல்லை ட்ரெஸ்ஸு கொடுக்கறதுனாலையோ அதில் இல்லை சந்தோஷம், அதில் இல்லை மகிழ்ச்சி, அதில் இல்லை ஒரு பெரிய ஒரு இன்பம் இல்லை. ஆண்டவர் நமக்கு அன்பு செலுத்துகிறது போல நாமும் நம்மளை பார்க்கிறவர்கள் மத்தியில், நம்முடைய சமுதாயத்தின் மத்தியில், நம்ம இருக்கிற இடத்துல, நம்முடைய சபைகளில், நம்ம வாழ்கிற இந்த சமுதாயத்தில் ஒருவரை ஒருவர் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செலுத்த வேண்டும். அடுத்ததாக ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ எங்கெல்லாம் மன்னிப்பு இருக்கிறதோ அந்த இடத்துல மகிழ்ச்சி வந்துடும். நீங்கள் யாருமே பேசாதவங்கள்ட்ட ஒரு 5 வருஷம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் இறங்கி அவங்கள்ட்ட எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. அப்போ உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? சொல்லுங்க, உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? லேசாக மாறி தர்மம் இருக்கா அப்படி இல்லையா? இருக்கிறவங்களா இல்லையா? அப்போ எந்த இடத்துல நாம் கொஞ்சம் இறங்கி அவங்கள்ட்ட விசாரிக்கிறோமோ, நம்ம மன்னிக்கிறோமோ, அந்த இடத்துல என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்குங்க. நம்ம இருதயம் பாருங்கன்னா அந்த நேரத்தில் இறங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அப்போ மன்னிப்போம். அதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இங்கே கிறிஸ்துமஸ் கொண்டாட இருக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்ததோட நோக்கமே மன்னிக்கிறதுக்காக தான் வந்தார். மன்னிக்கிறதுக்கு வந்தார். அவர் இன்னைக்கு நம்ம கண்டிக்கணும்னு நினச்சா 1 நிமிஷம் ஆகும். அவர் நம்ம மீது எவ்வளோ அனுபவித்து நம்ம மன்னித்தாரோ அதே போல ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். மன்னிக்க வேண்டும். அடுத்த என்ன செய்யணும்? விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுக்க வேண்டும். அதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய பொருட்களையோ இல்லை இடத்தையோ இல்லை அநியாயமாக யாருடைய பொருளை நம்ம வஞ்சித்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை என்ன செய்து விட வேண்டும்? விட்டு கொடுத்து விட வேண்டும். எங்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அன்பு செலுத்த வேண்டும். அதான் உண்மையான கிறிஸ்துமஸ். மன்னிக்க வேண்டும், அது உண்மையான கிறிஸ்துமஸ். விட்டு கொடுக்க வேண்டும், அது உண்மையான கிறிஸ்துமஸ். தலையை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற மனம் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பிடிக்க அவரை தந்தருடைய இவ்வளவாய் உலகத்தில் அனுப்பப்படுகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருந்த வெளிச்சம் பிரகாசித்தது போல இந்த உலகத்திற்கு பாலனாக வெளிச்சத்தை உண்டு பண்ணுவதற்காக கண்ணீரிலே வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகள், சகல நோய்களிலே இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே பாலனாக பிறந்தேன். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளிலே இந்த வார்த்தையை கேட்டாப்பா, மன்னிக்கிற பிள்ளைகளாக, அன்றவரை அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக, விட்டு கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழகட்ட உதவி செய்வீராக. இந்த நாளில் இந்த அக்னிமதி ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். அன்பு அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கத்தனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார்கள். அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாகி தருவீராக. இந்த கிளப்பாக கிராமம் அவர்கள் மூலமாக சந்திக்கப்பட கர்த்தரை கிருபை செய்வீராக. இந்த இடத்துல தேவ பிரசனம் ஒவ்வொரு நாளும் தங்கியிருக்கட்டும். இந்த மகிமை பிரசனம் இந்த இடங்களிலே தங்கியிருக்கட்டும் சொல்லி நாங்கள் அன்றரை நோக்கி பார்க்கிறோம். இந்த மகிமையினாலும் அன்றரை கனத்தினாலும் இந்த இடத்தை இந்த பிள்ளைகளை நிரப்புவீராக, நிரப்புவீராக. இந்த இடத்துக்கு கூட அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விடுதலை தருவீராக, விடுதலை தருவீராக. அக்னி மதிலாக இருந்து அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூழலில் போடப்பட்ட சூழ்நிலை கூட அன்றே நீர் அந்த பிள்ளைகளை அக்னி வெலம் செய்யாமல் காத்துக் கொண்டது போல இந்த கூடாரத்துக்குள்ளே நுழைந்த பிள்ளைகளை இந்த உலகத்தின் பாடுகள், இந்த உலகத்தினுடைய உபத்திரம், இந்த உலகத்தினுடைய துக்கம், வேதனைகள் எதுவும்